நீட் தேர்வு நடைபெறும் மையங்களுக்கு ஊர் மாறி மாணவிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? அதாவது மருத்துவ படிப்புகள் MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தகுதி தேர்வு என்று சொல்லக்கூடிய அந்த நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் நடைபெறுகின்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 22 மையங்களில் இந்த நீட் தேர்வானது நடைபெறுகின்றது. குறிப்பாக 9731 பேர் இந்த நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அடையாள அட்டை என்பது கடந்த 30ஆம் தேதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த நீட் தேர்வு சரியாக 2 மணி அளவில் தொடங்குகிறது. 1:30 மணிக்குள் அவர்கள் உள்ளே, அதாவது தேர்வு மையத்திற்குள் சென்றுவிட வேண்டும். இதன் காரணமாக இன்று காலை 10 மணியிலிருந்து இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்கள் அந்தந்த தேர்வு மையங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய மாணவர்கள் முழுக்கை ஆடை அணிந்து வரக்கூடாது. தங்க நகைகள், கம்மல், காப்பு, கைகடிகாரம், கூலிங் கிளாஸ் மற்றும் கால்குலேட்டர், செல்போன் போன்ற எந்த விதமான பொருட்களையும் எடுத்து வரக்கூடாது. அவர்களுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு பேனா, பென்சில், வினாத்தாள்கள் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் பரிசோதித்து அனுப்பப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு சில மாணவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அந்த அதாவது அடையாள அட்டையை சரியாக கவனிக்காமல் அவர்கள் அதாவது மையங்களுக்கு மாறி வரக்கூடிய நிலையும் நாம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அரசு கலைக்கல்லூரி செரிரோடு, அதாவது சேலம் குமாரசாமிப்பட்டியில் உள்ள அந்த அரசு கலைக்கல்லூரியில் தேர்வு எழுத 2 மாணவிகள் வந்தார்கள். குறிப்பாக அதாவது கிருஷ்ணகிரியை சேர்ந்த தமிழரசி என்ற மாணவிக்கு தருமபுரி அரசு கலைக்கல்லூரி ஒதுக்கப்பட்டிருந்தது. தருமபுரி சேலம் மெயின் ரோடு என்று கூறப்பட்டிருந்தது. அதை சரியாக கவனிக்காத அவர்கள் சேலத்தில் உள்ள இந்த அரசு கலைக்கல்லூரிக்கு வந்தார்கள். இங்கு அவரை கண்காணிக்கப்பட்டு அவரை சோதனை செய்த போது அவருடைய அடையாள அட்டையில் தருமபுரி என்று போடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக ஒரு கார் மூலமாக அந்த மாணவி தமிழரசி அனுப்பி வைத்தனர். அதே போல சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் எழுத வேண்டிய தேசிகா என்ற மாணவி சேலம் அரசு கலைக்கல்லூரிக்கு வந்துவிட்டார். அவருடைய அந்த அடையாள அட்டையை சோதித்த பிறகு அந்த அடையாள அட்டையில் எடப்பாடி என்று போடப்பட்டிருந்தது. உடனடியாக அவரை எடப்பாடிக்கு அனுப்பி வைக்கப்படும் ஒரு நிலை இருந்தது. அதாவது சரியாக 1:30 மணிக்குள் அவர்கள் தேர்வு அந்த மையத்திற்குள் செல்ல வேண்டும். அந்த வகையில் தான் ஒவ்வொருவரும் இது போன்ற தேர்வு மையங்களுக்கு மாறி வரும்போது அவர்கள் செல்ல முடியாமல் ஒரு மன தவிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நான் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.